ஓகே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெச் வேர்ல்டு. ஸோ யாரா அவன் அப்படின்னா ஒரு புது யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து நம்ம லேப்டாப்பில் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுவோம். சிப் சாம்பை தான் நம்ம சில பேர் ஏற்றுவாங்க. விண்டோஸ் 10 ப்ரோ 10 ஹோம், அதாவது அந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸு எஜுகேஷன் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து வீடியோ எடிட் பண்ணால் அந்த லேப்டாப்பில் வந்து மைக்ரோசாஃப்ட் தான், அதாவது என்ன சொல்ல, மைக்ரோசாஃப்ட் சிப் சாம்ப் தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஆண்ட்ராய்டில் எப்படி இதை டவுன்லோட் பண்ணலாம், இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறேன். உண்மை தான். ஸோ மைக்ரோசாஃப்ட்டில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆப்ஸ், அதாவது நம்ம வீடியோ பண்ண இன்ட்ரோவில் மைக்ரோசாஃப்ட்டில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆப்ஸ், இப்போ மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லான்ச்சர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கோல்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஒன்றையும் இதெல்லாம் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து திருப்பி உள்ளே போகிறோம். ஸோ பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இதில் ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். நான் காட்ட போகிறேன். ப்ராஜெக்ட்ஸ் லோடிங். ஸோ இது வந்து செல்ஃபோனால் தான் அப்படி நெட்டை குத்தாக நிற்கிது. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வெளியில் மழை. சரி பார்ப்போம். கோல்டு. என்ன கைஸ் இவ்வளோ நேரம் ஆகுது. இதுக்கு நான் பிசியில் கூட எடுத்துருக்கலாம் போல். சரி வேணா விடுங்க, பிசியில் இப்போதைக்கு அந்த ஓரத்துலேயே இருக்கட்டும். நம்ம வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகுதே. ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லை, வந்துடுச்சு. எனக்கு வந்து நெட்ஒர்க்கும் அவ்வளோவா இல்லை, ஸ்லோ நெட்ஒர்க்கு தான் இந்த இப்போதைக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு லாகின் பண்ணிடுவோம், ஒரு வீடியோ எடிட் பண்ணுவோம். இந்த வீடியோ தான் ஏ ஸ்டூடியா அப்படின்னு அதனால் அது ஒரு யூடியூப் சேனல். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல அண்ணி, பசமான அண்ணி. அவர் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ நம்ம எடிட் பண்ணுவோமே, நான் ஒரு ஏ ஸ்டூடியோன்னு ஒரு வீடியோ எடிட் பண்ணேன். செம்ம ஃபன்னியாக எடிட் பண்ணி. ஸோ அது வந்து நான் ஒரு சோல்ஜர், அதாவது இந்த சேனலுக்கு ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி அது நல்லாயிருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் இந்த வீடியோ இல்லாட்டி நம்ம அடுத்து போடுற வீடியோஸ்க்கு கடைசியில் உங்களுக்கு கொண்டு வரேன் நான் எடிட் பண்ணதை. ஸோ பாருங்கள், இது இன்னும் எக்ஸ்போர்ட் நான் ஏற்கனவே இது பண்ணி ஸ்டோரேஜில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இதாக தெரியுது, குட்டியாக தெரியுற மாதிரி இருக்குல்ல மைக்ரோசாஃப்ட். ஸோ பாருங்கள், இது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டணும். ஸோ பாருங்கள், நான் உங்கள் ஃபைல்ஸு மீடியா அதுலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உங்கள் ஃபைல்ஸ் இருக்குன்னா அது இம்போர்ட் பண்ணி அது கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் சிப் சாம்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, ஸோ அதனால் டவுன்லோட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றதெல்லாம் வந்து அது எப்படி வந்து அதில் ஒரு வீடியோ எடிட் பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்றையை எப்படி டவுன்லோட் பண்ணி அதில் லாகின் பண்ணி அதில் ஒரு ஃபைலை சேஃபாக வைக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ உங்கள் செல்ஃபோனில் இருக்க க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃபோனில் க்ரோம் இருக்கும். ஸோ க்ரோமுக்கு பஞ்சமே இல்லை. அழகாக மார்க்கெட் ப்ளேஸில் விற்றுக்கிட்டே இருப்பான் அவன் இஷ்டப்படி. ஓகே, நம்ம க்ரோம் ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு அது போட்ட சில பேருக்கு வந்து சில பேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அங்கேயே இருக்குது. நான் அதையும் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர்னு போடுறதுக்கே வரிசையாக ஒவ்வொன்றா வந்திருக்கா. ஸோ இப்போ நான் இதில் வந்து என்ன எடுக்க போகிறேன்னா, அங்கே என்ன சொல் சிப் சாம்ப்னு அதே வந்திருக்கு. ஸோ நீங்கள் சிப் சாம்ப்னு போட்டால் கூட அதே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் எந்த மோடில் வச்சுருக்கேன்னா, ஃபோனை வந்து நார்மல் செல்ஃபோன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இல்லை டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுருக்கேன். என் ஃபோனை நான் டெஸ்க்டாப் சைடில் இருக்கேன். பேட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதை உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு அந்த கிளிக்கில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் டு ஹோமு இல்லாட்டி ஷார்ட்கட்டு க்ரோமில் வந்து நீங்கள் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பாதிப்பு. அவன் வந்து அடிக்கடி நெட்வொர்க் கேட்பான், எனக்கு நெட்வொர்க் கொடுத்தா தான் நான் ஆக்சஸ் ஆவேன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக அதுக்கு மேலே இருக்க இன்னொரு ஆப்ஷன் இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நார்மலான இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம். நம்ம சிப் சாம்ப் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், இது என்ன அப்படி வருது? இல்லை எனக்கெலாம் அப்படி வரலையே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கைஸ், அது வேறு. இப்போ பாருங்கள், நம்மள்ட்ட 2 சிப் சாம்ப் இருக்கும். ஒன்று பழைய சிப் சாம்ப், ஒன்று புது சிப் சாம்ப். இப்போ பழைய சிப் சாம்பை வந்து நம்ம எதுலேருந்து எடுத்துருக்கோம்னா, செல்ஃபோன் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வச்சு, அதாவது லேப்டாப்போட ஸ்க்ரீன் மாதிரி நம்ம ஏமாற்றி அது டவுன்லோட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு மைக்ரோசாஃப்ட்னு அது சிப் சாம்ப்னு வந்திருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நார்மலான ஸ்க்ரீன் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டில் மைக்ரோசாஃப்ட்டில் ஏதாச்சும் எனி ஒன்
நான் சொல்கிற மாதிரி இப்போ OneDrive, இந்த OneDrive வச்சுருக்கணும். OneDrive இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட்டில் எதுனாலும் சரி அது பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி இந்த லான்ச்சர் கூட அது என்ன சொல்கிறது மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஐ மீன் வேர்ட்ஸு இல்லாட்டி அது என்ன கீன்னு சொல்லுவாங்க, அது என்னமோ சொல்லுவாங்க, ஷிஃப்ட்டு கீயா அது தெரில. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. லிங்க் டு விண்டோஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எதுலாச்சும் மைக்ரோசாஃப்ட்டோட ஆப்ஸை டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ஃபோனில் ஒரு சில மைக்ரோசாஃப்ட்ஸ் இருக்குதுன்னு அது சப்போர்ட்டட் ஆகும். நீங்கள் ப்யூராக மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த சிப்சாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் வராது. ஏன்னா இது ஃபுல்லாக இவனோட ப்ராடக்ட்டு, கூகுளோட ப்ராடக்ட்டு. அவன் என்ன பண்ணுவான், அவன் ஏற்றுக்க மாட்டான். அவன் மொபைல் ஃபோனோட காரன் ஆண்ட்ராய்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கோமா, இது இப்படி தான் வருது ஏன்னு தெரில. ஸோ இப்போ நீங்கள் இப்படி வரும், சில பேர் குழம்பிடுவீங்க, என்னடா அவன் செல்லுக்கு மட்டும் வர வந்துச்சு நம்மளை ஏமாற்றிட்டானு. அப்படியெல்லாம் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம அந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டட் ஆகாதான், டெஸ்க்டாப்புக்கு அது மட்டும்தான் சப்போர்ட்டட் ஆகலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த சிப்சாம்பை அழிக்கணும். அந்த சிப்சாம்பை அழிச்சா தான் நமக்கு ஒர்க் ஆகும். இது டெஸ்க்டாப் சைடுக்கு மட்டும்தான் நான் ஒர்க்காகவே சரி நம்ம இதில் டெஸ்க்டாப் மாற்றினானா மாற்ற முடியாது. அதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ப்ராசஸை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இதில் வரைக்கும் எண்டிங் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம கரெக்டாக சிப்சாம்பை கொண்டு வர முடியும். திருப்பி உங்கள் ரூமுக்குள்ளே போனால் இதுதான் வருது. இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் சைடுன்னு ஒன்று கொடுத்துடலாம். அதுங்க இப்போ லேப்டாப்போட இன்டர்ஃபேஸ் மாதிரி வந்துருச்சு. நான் கூட ஃபஸ்ட்டு ஒன்று டவுட்டு யோசிச்சிங்க பாருங்க. இப்போ லேப்டாப் டெஸ்க்டாப் அந்த டிக் வந்து என்னடா பாதி மட்டும் தெரியுது, சரி நார்மல் ஃபோன் மாதிரி தான் வந்திருக்கோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லேப்டாப் டெஸ்க்டாப்லேயே அப்படி தான் தெரியுற மாதிரி காட்டுறாங்க பாருங்கள். இதுதான் டெஸ்க்டாப், அந்த சைட் மாதிரி மாற்றி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன்ற பட்டன் கிளிக் பண்ணோமா, இல்லை அது கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன்ற பட்டன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி இது இருக்குது அப்படின்னு வரும். பட் கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் அவன் நெட்வொர்க் கேட்பாங்க. நெட்வொர்க் இருந்தால் தான் நான் ஆக்சஸ் ஆவேன்மா. அந்த இதை நீங்கள் கேன்சல் கொடுத்து அது கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, நீ ஆல்ரெடி வச்சது மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பையனை அழிக்கணும். இவனை ஃபஸ்ட்டு அழிச்சா தான் நம்மளுக்கு வந்து அவன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இவனே அழிச்சணும். சரி மைக்ரோசாஃப்ட்டு இது நான் உங்களுக்கு எப்படினா இன்ஸ்டால் பண்ணி தானே காட்ட போகிறேன், இதையும் அழிச்சிடலாமா அப்படி தான் யோசிக்கிறேன். இதையும் பெஸ்ட்டாக அழிச்சிடலாம். இது எதுக்கு ஓப்பன்லேயே இருந்துட்டு, இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் நினச்சிக்கிங்க நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்போ லைவாக அது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். நெட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்மளுக்கு அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ சில பேர் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறீங்க, எனக்கு என்ன ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறேன். எல்லாத்துக்கும் நான் கேரண்டி. ஸோ அப்படி தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் இது ஃப்ரீ எடிட்டிங் ஆன்லைன் எடிட்டராக ஃபஸ்ட்டு இது ஒரு ரீலோடு பண்ணிக்கலாம். அப்படி சுற்றினாலும் அப்படி தான் வருது. ஆன்லைன் ஃப்ரீ எடிட்டர் ப்ரோ ஃபீச்சர்ஸ் ஓகே. டெஸ்க்டாப் சைடில் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஆட் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் கேட்குதா, அந்த இன்ஸ்டாலை கொடுங்க. இன்ஸ்டால் சிப்சாம் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து வரிசையாக கொண்டு காட்டுறேன். அதாவது நான் குட்டி குட்டியாக என்னோடய ஃபோனில் வந்து இந்த நான் யூஸ் பண்ணுற ஒரு ரெக்கார்டர் இருக்கா, அந்த ரெக்கார்டர் கொஞ்சம் நிமிஷத்துக்கு மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும். அதுக்கப்புறம் அதே தானாக கட் ஆயிரும். ஸோ அப்படி அது கட் ஆகிறது அது வந்து எப்படின்னாங்கன்னா அதான் ஓப்பன் ஆகி கட் ஆயிரும். ஸோ அப்படி நான் கட் ஆக பண்ணி தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வீடியோ பண்ணி அதாவது குட்டி குட்டியாக அது அந்த டைம் கேப்பில் உங்களுக்கு எடுத்து நான் போகிறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ அது இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து இதில் இப்படி காட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, டெஸ்க்டாப் சைட்டில் வரணும். ஸோ அதை உங்களுக்கு நான் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரது ஃபுல்லாக என் பொறுப்பு, என் வேலை, என் பொறுப்பு. ஸோ நான் அதை உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். கோல்டு வச்சுக்கிறாங்க அடிக்கடி இருமுவே, நீங்கள் அதை கண்டுக்க வேணாம். ஓகே. இப்போ வந்து ப்ரீ எடிட்டிங் சடக்கு லாகின் கூட பண்ணிட்டு போயிடலாம், வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எரிச்சலை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. வாடகை நம்ம வேலை லாகின் இருக்குல்ல, லாகின் மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். எரிச்சலை காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள வந்தோமா ப்ரீவியூ இருக்குது. ப்ரீவியூவை வந்து இப்படி கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் மியூட் ஆப் கூட ஓப்பன் பண்ணலாமல் கூட அவ்வளோ வெறி இருக்குது எனக்கு.
வந்து இப்படி வந்துருச்சா, நார்மலாக இப்படி வருது. இப்போ டெஸ்க்டாப் சைடில் கொடுத்தோம்னா அது இப்படி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா, இது ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லுது. எங்கேப்பா நான் பார்க்கவே இல்லை. எனக்கு இன்ஸ்டால் ஆனது மெசேஜ் ஏதாச்சும் வந்துச்சு, நானும் கவனிக்கல. சரி, நான் அதை திருப்பி கிளிக் கொடுத்துருக்கேன். திருப்பி அது இதில் தான் வருது. அப்போ இதில் என்ன மிஸ்டேக் நடந்ததுன்னா, குரோமுக்கு அது ஒரு ஷார்ட்கட். இப்போ நீங்கள் வந்து நான் 2வது ஒரு ஆப்ஷன் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு குரோமுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிற சிப்சாம்பு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு வந்துடும்னு சொன்னீங்கன்னா, அந்த ஷார்ட்கட்டை இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சிம்பிளாக ஜஸ்ட்டு அந்த நீங்கள் ஏற்றுறது கீழே ஓரத்தில் குரோம் இருந்தாலே நம்ம ஷார்ட்கட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன விட மாட்டுறாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டுறாங்க. எது வேறு ஆகணும் ட்ரான்ஸ்லேட்டுன்ட்டு நடக்க ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேலை வந்து சரி, நம்ம வேலையே இதுதான், இதை பண்ண போவோம். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் காய்ஸ். இது என்ன காய்ஸ் இப்படி பண்ணுது? விண்டோஸ்லலாம் ஈஸியாக வந்துடும். நம்ம ஆண்ட்ராய்டு யூஷனால தான் இவங்க இப்படி இழுத்தடிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆனாலும் சரி, நான் இவங்களை விட மாட்டேன். எப்படியாச்சும் நான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சாதிக்க போகிறேன். ஓகே, சிப்சாம்பு இது அடிக்கடி இப்படி தான் லோட் ஆகும். கட் ஆகிடுச்சு. அதுக்குன்னே ஒரு கட்டு எப்பட்றா அப்படி உங்களால் மட்டும் முடியுது? ஸோ இப்போ அதில் குரோம் சிம்பிள் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஷார்ட் கட், ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் கட்டு தான். இது இந்த வழியாக போய்க்கணும். ட்ரான்ஸ்லேட் பேஜா அப்போ அந்த சிப்சாம்பு ஓப்பன் ஆகிடுச்சா? இங்கேயே பாருங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணுறது கீழே ஃபுல்லாக சிப்சாம்பு ஃபோட்டோ வந்துருக்கு. சிப்பி சாப்பாச்சா அந்த மாதிரி சிப்சாம்பு எத்தனை லோகம் எனக்கு. நான் இங்கே ரெக்கார்டு கொடுக்கும்போது இது போய் தொலை எப்படி பார்த்தீங்களா? கூகுளே திட்டி அனுப்பிச்சுட்டவே. எவ்வளோ லோடா அது? நான் ஊழியல் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டேன்னா அதை மறந்துட்டேனே. இதில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில் எப்படியாச்சும் சுற்றி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனே. எங்கே வந்துச்சு காணோம் பாருங்கள். நல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதான் நான் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வரிசைப்படி அடிக்க வைக்காமல் எங்கெங்கேயோ போட்டேன் போல். இது என்ன லோடிங் ப்ராஜெக்ட்ஸா? ப்ளீஸ் வெயிட் ட்ரை அகைன். நீங்கள் அந்த வீடியோவில் கொஞ்சம் கோச்சிக்கிறாங்க. எனக்கு ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷன் இன்னைக்கு கிடச்சிருக்கு. வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கனால. அதே மட்டும் காலையில் பகல் பாருங்கள் வண்டி எப்படி ஓட்டிகிட்ருக்காரு. காலையில் மட்டும் எனக்கு ஃப்ரீயாக காலையில் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த சொல்ல விட்றாங்களா, எங்கே பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ். காலையில் மட்டும் எனக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் அதை என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஃபாஸ்ட் நெட்ஒர்க் கிடைக்கும். நான் படக்குன்னு எல்லா வேலையும் உங்களுக்கு ஆகும். இது கொஞ்சம் ஸ்லோ நெட்ஒர்க்காக இருக்குது பாருங்கள். ஆமையோட ஸ்லோவாக இருக்கியா? இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லுமே. ஓகே, நானும் பார்த்துட்டே இருக்கேன். இது இப்படியே தான் இருக்குது. இதை நான் என்ன பண்ணேன்னு புரியல. பாப்பா யாரா இவங்க இப்படி பண்ணுறாங்க? வெறியாக இருக்கிறாங்க. இதுக்கு பரவாயில்ல, யூகட்டே பரவாயில்ல. இந்த விஎன்காரங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேப்கட்டு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடலாமான்னு ஒரு யோசிப்பில் இருக்கேன். கேப்கட்டுன்றது விஎன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அமெரிக்காவோடது நம்ம அது விஎன் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். பட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இன்ன வரைக்கும் விஎன் இப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், உண்மையே எனக்கு கேப்கட் விஎன் எனக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு அது எப்படி வரணும் ஆகும்னா அந்த மூஞ்சி இந்த மூஞ்சின்னு வரும். ஸோ இதில் வந்து இது ஏற்கனவே நான் எடிட் பண்ணது. அது லோட் ஆகிட்டு இப்போ நான் ஏற்கனவே எடிட் பண்ணது தான் இது. ஸோ இதில் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கா, அதை போய் இப்போ வந்து நம்ம லாக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக ஒரு லாகின் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஊடியில் ஒரு வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன், நான் அந்த வாய்ஸில் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த குரோம் மூலிமா ஓப்பன் ஆகுறத அழிச்சிட்டு நம்ம அதே டெஸ்க்டாப் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா, அந்த ஆப்ஷனே கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து ஷார்ட்கட்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப் சைடில் வச்சுட்டு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதில் 2 ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி அதில் ஆட் பண்ணுறீங்க, ஷார்ட்கட்டா இல்லை அதுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்கும். அது வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் மாதிரி கேட்கும். இன்ஸ்டால் ஹோம் ஸ்க்ரீன்ட்டு அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த ஆப் மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் வேலை முடிச்சு. ஸோ இப்படி தான் பண்ணி அந்த வீடியோ மிஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ கடைசி எங்கே வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலோட இமெயிலே ஆன் பண்ணலாமா? இது வேறு நொயின்னு வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணா ட்ரை அதர். ஸோ நாசா இஸ்ரோன்னு சொல்லி நான் ஒரு இமெயில் வச்சுருக்கேன். அதை கூட யூஸ் பண்ணலாமா? டவுட்டாக இருக்கே. வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? ரொம்ப யோசிப்பாக இருக்குது. சரி நாசா இஸ்ரோவே கொடுத்துருவோம். NASA நாசா IS. இது வேறு என்னங்க இஸ்ரோல பாட்டு பாடக்கூட வர மாட்டேங்குது. NASA நாசா IRSO இஸ்ரோ நாசா இஸ்ரோ. ஓகே வர்றதுக்கு எல்லா ஆன்சரையும் கண்ணை மூடி கபால் அடிங்க. ஐய இந்த பார்க்குற வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய குரோமே அழிக்கணும் போல வருது. இது அழிச்சோட பெரிய பிரச்சனை. வேணாம். எதுக்கு இந்த ஆகாத வேலை செய்யக்கூடாது கண்ணா. ஓகே இவங்க எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க இல்லையா? இதுதான் இருக்கிறதுலே வெறியாக இருக்குது. நெக்ஸ்ட் கூட இவங்க ட்ரை பண்ணலாம். இந்த குரோம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்பெஷலுக்கு ப்ளே ஸ்டோர் போய் குரோம் தேவு பேட்டா அப்படிலாம் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் யூஸ் பண்ணுற குரோமோ இல்லை கூகுளோ ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உடனடியாக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு குரோம் டேவ் இல்லாட்டி குரோம் பேட்டா ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருக்க குரோமை அப்டேட் கொடுத்தவர் செஞ்சுருக்காங்க. இல்லாட்டி நீங்கள் புதுசாக அதை டவுன்லோட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் பழைய குரோமே அப்டேட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், குரோம் பேட்டா கூட ஏற்றலாம். தேவை விட பேட்டா நான் பெஸ்ட்டுன்னு சாய்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் சாய்ஸ் பண்ணுற பேட்டா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் பேட்டாவை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னட்டா சொல்கிறேன், ஆனால் உன் ஃபோனில் காண வேண்டாம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு அதை அழிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு லேக் ஆச்சு. லேக் ஆகாமே நான் என்ன பட்டேன், இருக்க வேஸ்ட்டான ஆப்ஸ் அழிக்கும் போது குரோம் தேவ் அப்படின்னு சாரி பேட்டா நீ பையன் மூஞ்ச பார்த்துச்சு. சாரி வேறு வழியில் நான் அழிச்சிட்டேன். ஒரு சோகமான தருணம் தெரியுமா? பட் வேறு வழி இல்லை. ஓகே போகலான்றேன். ஓடாயிட்ருக்கு. ஃபஸ்ட் லாகின் பண்ணியாச்சு. ரொம்ப லேட்டாகுதேப்பா, என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குது. இவ்வளோ லேட் பண்ணுறாங்க. நம்ம வீடியோவே கிட்டத்தட்ட 19 நிமிஷம், அதில் 17 நிமிஷம் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ எடிட்டிங் ஆப் கையை நீ வச்சாதான் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும். ரொம்ப 20 நிமிஷமாக நான் அது பட்டன்லேயே கையை வச்சு இதில் என்ன சொல்கிறேன்னு ரீடேக்குன்னு எடுப்பேன். அதாவது ஒன்று எடுக்கிறோம்னா தப்பாக வந்துச்சுட்டு இன்னொன்று எடுப்பேன். இப்படியே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் கையை ஒரே இடத்துல வச்சுட்டு கை பயங்கரமாக அழியுது. ஐயோ கையை எடுத்தோம்னா எரியுது. கையை எடுத்தோம்னா அப்புறம் ரெக்கார்டு ஆஃப் ஆயிடும். எதுக்கு இந்த ஆகாத வேலை? ஃபஸ்ட்டு இந்த இன்ட்டு கொடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இவங்களுக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தால் விடைஞ்சிடும். ஸோ இந்த இன்டர்நெட் ஒர்க்கு ஸ்லோவாக வருது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரமாக இருக்குது. யூடியூப்பு இன்ஸ்டால் லோகோலாம் இருக்கா. இதெல்லாம் டெம்ப்ளேட்ஸ். அதாவது நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா தம்ப்நெயில் எடுத்துக்கலாம். தம்ப்நெயில் உருவாக்குறதுக்கு சூப்பரான தம்ப்நெயில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோவில் இது எப்படி யூஸ் பண்ண போகிறதுன்னு சொல்லலை. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களை சொல்ல போகிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போம். சிப்ஸ் ஆப்பில் அந்த நெட்டு ஸ்லோவாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் இது வரும். ஸோ நம்மளுக்கு அந்த மிஸ் ஆன வீடியோ அடுத்து வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்குது. இது கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிருக்கும். ஆமாம் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிருக்கும். அந்த பின்னாடி எக்ஸ்ட்ரா வந்த வீடியோ தான் நான் லாஸ்ட்டாக கொண்டு போட்டேன்னு நினைக்கிறேன். கூட இருந்ததெல்லாம் அழிச்சிட்டேன். எதுக்கு இந்த ஆகாத வேலை எனக்கே தெரியல. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது இன்னும் வரல. டாடா, சி பை.